ஸோ நாளைக்கு வந்து பெரிய தலையால் 2 பேரும் சந்திக்கணும் அலாஸ்காவில். யாருன்னு பார்த்தா புட்டினும் டொனால்ட் ட்ரம்ப்பும். ஸோ கன நாளைக்கு அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் ஒன்று நடக்குது. 2019 நடந்தது கடைசியா ஃபேஸ் டு ஃபேஸ். கிட்டல ஒரு ஃபோன் கால் கன்வர்சேஷன் நடந்தது இந்த யுக்ரைன் வாரை பற்றி. இந்த யுக்ரைன் வார் வந்து இப்போ ஒரு வேறு லெவலுக்கு போய் கொண்டிருக்குது. நாங்கள் கொஞ்ச நாள் அந்த நியூஸ் ஒன்றும் பார்க்கல. ஸோ ரஷ்யா வந்து மோர் தேன் 400 ட்ரோன் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்குது யுக்ரைனுக்கு, ப்ளஸ் 40 மிசைல்ஸ். ஸோ இப்போ கிட்டடியில் ஸோ அதுக்கு யுக்ரைன் ஒரு பதிலடி என்று கொடுத்தது. ரஷ்யாண்ட சிட்டிக்குள்ளே போய் ரஷ்யாண்ட இன்லேண்டில், போர்டரில் இல்லை, இன்லேண்டில் இருக்கிற சிட்டிஸுக்கு ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கு. அதுவும் போர்டரில் இருந்து அடிக்கல, ட்ரக்ஸ் மூலமாக ரஷ்யாவுக்குள்ள ட்ரோன்ஸ் அனுப்பி அதுக்குள்ளே இருந்து ரஷ்யா கிடைச்சிருக்கு. இப்படியெல்லாம் மாஸ்டர் பிளான் போடலுமெண்ட் செலன்ஸ்கிக்கு எனக்கு இப்போதான் தெரியும். நான் நினைச்சேன் ஒரு டிராமா காயன்னு தான் பார்த்தேன். ஆனால் இப்படியெல்லாம் மாஸ்டர் பிளான் போட்டு பூட்டினுக்கு அடிக்கிற அளவுக்கு ஒர்க் பண்ணுறாரா ப்ரோ? இந்த வேலை வந்து பூட்டினா கடுப்பாக்கும் தான். ஏன்னா எங்களுடைய ஏரியாவுக்குள்ளே வந்து நீங்கள் இறங்கி அடிக்கிறன்றது பூட்டின் சும்மா இல்லை, பூட்டின் செம கடுப்பில் இருக்கிறார். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஃபோன் கன்வர்சேஷனில் ஒரு பீஸ் டோக் கொண்டு ஓட வலிக்கிட்டவர். ஆனால் பூட்டின் not a சான்ஸ், தன் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்தே அவனு சொல்லித்தான் இருக்கிறார் பூட்டின். கொடுக்காட்டிக்கு மரியாதை இல்லை தானே இது. ஸோ நாளைய மீட்டிங்கில் என்ன காய்க்க போகிறாங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு என்னடா தான் எப்படியாவது பீஸ் டோக்கை ஏற்படுத்துறேன். ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் கேட்க நடக்காட்டிக்கு என்ன நடக்கும்னா இல்லை தான் அதை செஞ்சு முடிப்பேன்றார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதில் சொன்ன கதை வந்து இந்த யுத்தம் வந்து நான் உருவாக்கல, ஜோ பைடன் தான் இதை உருவாக்கினது, தான் எப்படியாவது முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லித்தான் சொன்னது. ஆனால் ரஷ்யா அதுலேருந்து பின்னுக்கு போமான்றது ஒரு பெரிய டவுட் தான். ஜெலன்ஸ்கி இப்படியெல்லாம் இறங்கி அடிக்க வலிக்கிட்டாருன்னா ரஷ்யாவுக்குள்ளால மாஸ்டர் பிளான் போட்டு அதுக்கப்புறம் பூட்டின் சும்மா இருந்தால் அது பூட்டினுக்கு மரியாதை இல்லையா உலகத்தில். ஸோ பூட்டின் என்னதான் கடுகு சின்னதாக இருந்தாலும் காரம் பெருசு தெரியும் தானே பூட்டினை பற்றி. ஸோ இவங்க 2 பேரும் மீட்டிங் எப்படி முடிய போகிறன்றது தான் நாளைய அந்த ஹாட் நியூஸ். அது ஒரு வேர்ல்டுக்கு ஒரு நியூஸாக தான் வரப்போகுது. பீஸ் ஸ்டாக் வந்துச்சுன்னா நல்லா. ஆனால் இந்த ட்ரோன்ஸ் அட்டாக்கில் ரஷ்யா வந்து ஒரு பெரிய அப்கிரேட் ஒன்று செஞ்சிருக்கு இந்த ட்ரோன்ஸுகளுக்கு. ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஒரு ஃபுல் அப்கிரேட் ஒன்று செஞ்சு தான் இந்த ட்ரோன் அட்டாக்குகள் செஞ்சிருக்கிறார்.